சாமி கும்பிட வர்றது எதுக்காக? நம்ம எல்லாம் சாமி கும்பிட வர்றது எதுக்காக? என்னடா இது நல்ல கேள்வி ஆரம்பத்திலேன்றீங்களா? அல்லல் எனும் நமக்கு அல்லல்லாம் போறதுக்கு தான் இல்லையா? அல்லல் எனும் மாசு நம்மளை விட்டு நீங்க மாசுன்னா என்னது? அழுக்குன்னு அர்த்தம் இல்லையா? அந்த அழுக்கு, அந்த துன்பம் என்கின்ற அழுக்கு நம்மளை விட்டு விலகிறதுக்காக தான் சாமி கோயிலுக்கே நம்ம போறது, சாமியை வணங்குறது. துன்பம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சாமி துன்பமே தரலன்னு வச்சுங்க, உங்களுக்கு துன்பமே இல்லைன்னு வச்சுங்க, பசியே பட்டினியே இல்லைன்னு வச்சுங்க, ஏன் வேலைக்கு போவா? யாரு வேலைக்கு போவாங்க? யாருமே போக மாட்டேங்க. வீட்டிலே அழகா உட்காந்து இருப்பீங்க, டீ பாட்டுக்கு ஓடும், பசியே இருக்காது, எதையுமே வாங்க தேவையில்ல இல்லையா? அதான் இப்போ அந்த பாட்டு, இந்த அல்லல் எனும் மாச அறுக்கும் தெய்வமேனு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு சிவபெருமானுக்கு நடராஜமூர்த்தி சிதம்பரத்துல இருக்கார் இல்லையா, அவருக்கு எழுதின பஞ்சாட்சர மந்திரம் இது. ஆமா, இது யார் எழுதியிருப்பான்னு நீங்க யோசிக்கிறீங்களா? சுத்த ஆனந்த பாரதியார்னு பேர். அவர் பேர். இந்த பாட்டை எழுதுனது யாரு தெரியுமா? சுத்த ஆனந்த பாரதியார்னு பேர். இவர் வாழ்ந்த காலம் 1867 நேரங்கள்ல வாழ்ந்திருக்கிறார். 93 வருஷம் வாழ்ந்தவர், 93 வயசு வரையும் வாழ்ந்தவர். அப்பா கொஞ்சம் தயவு செய்து போங்க, தயவு செய்து கொஞ்சம் போங்க. ஆமா, சொல்லும் போது போயிடுங்க. அப்புறம் அவர் திட்டினாரு என்ன கூடாது போய் பின்னால. இங்க பாருங்க, இவரு தான் இவரு திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை இங்கிலீஷ்ல எழுதினவர், எல்லாத்தையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணவர். இந்த சுத்த ஆனந்த பாரதியார்னு ஒருத்தர் எழுதுறதுல இவர் ஒரு ஞானி. அந்த ஞானி இந்த ஞானிகளோட பாட்டை கேட்டு இதெல்லாம் எப்படிதான் பாடினாங்களோன்னு, அவர் எப்படி பாடினாரோன்னு இந்த பாட்டை எழுதினார். ஃபர்ஸ்ட் பாட்டு. ஆமா, அதுல அந்த 4 லைன் வந்து ஒரு பாட்டுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எப்படி இந்த முடி ஒரு மகுடமா இருக்கு. ஒரு லேடியை மொட்டை அடிச்சுட்டு பாருங்க, ஐயோ இவங்கன்னு எல்லாரும் சிரிக்கிற மாதிரி வேடிக்கையா இருக்கும். முடிய ஒரு பெண்ணு எப்படி இழக்க முடியாதோ, அந்த இழக்க முடியாத சில நேரத்துல சாமி கிட்ட வேண்டிப்பாங்க. வீட்டுக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நான் என் முடிய கூட கொடுத்துடுறேன் சாமி, மொட்டையை கூட அடிச்சுன்னு வரேன்ற. அப்போ அந்த பெண்ணோட கேவலத்தை பத்தி அது நினைக்கிறதே கிடையாது. என்னெல்லாம் தாண்டி நான் இதை அர்ப்பணம் பண்றேன்னு நம்ம முடியே அர்ப்பணம் பண்ணும் போது இல்லையா, ஒருத்தவங்க என்னென்னத்த அர்ப்பணம் செஞ்சிருப்பாங்க இல்லையா சாமிக்கு. அதுதான் கேட்கிறாரு, இவங்கெல்லாம் ஒண்ணு எப்படிதான் சாமி பாடினாங்கன்னு. 4 யார் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர், சுந்தரர் என்கின்ற நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர் என்கின்ற மணிவாசகர், இவங்கெல்லாம் தானே இல்லையா? திரு ஞான சம்பந்தமூர்த்தி குழந்தை பாடந்தெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாருங்க நல்லா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது, புத்தகத்தை தொட நேரம் கிடையாது, எதுக்குமே கிடையாது, இந்த அரை மணி நேரம் பிரதோஷத்துக்கு தான் வரேன்னா, திருஞான சம்பந்தமூர்த்தி பாடுறதுக்கெல்லாம் தொகுப்பா பேரு திருக்கடை காப்புன்னு பேரு. தேவாரம்ன்றமே, தேவாரம்ன்ற பேர் யாரு பாடின பாட்டுக்கு தெரியுமா வந்தது? திருநாவுக்கரசர் என்கின்ற அப்பர் பாடுறதுக்கு பேர் தான் தேவார பாடல்னு பேரு. சுந்தரர் என்கின்ற நம்பி ஆரூரர் பாடினதுக்கு பேரு திருப்பாட்டுன்னு பேரு. மாணிக்க வாசகர் பாடினதுக்கு பேர் என்னது உங்களுக்கே தெரியுமே? திருவாசகம். இப்போ ஞானசம்பந்தர் பாடிய திருக்கடைக்காப்பு, திருநாவுக்கரசர் எழுதிய தேவா. என்னமா நீங்க என்ன சொன்னீங்களே? சொல்லுங்க தப்பா இருந்தா பண்ண போகுது. தேவார பாடல்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் தொகுப்பா ஆக்கி தேவார பாடல்கள் ஒரு பாட்டு பேர் கொடுத்துட்டாங்க. சுந்தரர் எழுதிய திருப்பாட்டு, மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம், அப்புறம் எல்லாருக்கும் திருமூல நாயனார், தெய்வ சேக்கிழார், 11ஆம் திருமுறை எழுதினவங்க, திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு, திருக்கோவையார், இதெல்லாத்தையும் சேர்த்து 12 திருமுறைகளா மாத்திட்டாங்க. இதை பாருங்க, இந்த ஒரு சின்ன இப்ப 2 நிமிஷம் பேசுறேன் இல்லையா, பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த 2 நிமிஷம் சொன்ன விஷயம் நான் வந்து பல மாசமா எனக்கு மனசுக்குள்ள தேடின தேடல். இதெல்லாம் என்னது? திரு இசைப்பான்னா என்னது? திரு பல்லாண்டுனா என்னது? திரு கோவையார்னா என்னது? 11ஆம் திருமுறைனா என்னது? 9ஆம் திருமுறைனா என்னது? இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு
தேடி 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 நான் கத்துக்கினது. முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்தர் பாடினது, அடுத்த 3 திருமுறைகள் நாவுக்கரசர் பாடினது இல்லையா. 7வது திருமுறை என்னது, சுந்தரமூர்த்தி நாயனார். இது கொஞ்சம் போரிங்கா இருக்கும், விஷயம் தெரியாதவங்களுக்கு. தெரிஞ்சவங்களுக்கு இது கரெக்டா சூப்பரா இருக்கும். 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினது. 8வது திருமுறை திருவாசகம். ஏன் 8வது இடத்துல போய் வச்சான்? ஏமா 8வது இடத்துல வச்சான்? ஏன்டா ஒரு கன்றாவே புரியல, நீ ஏன் 8வது இடத்துல வச்சான் 7வது இடத்துல வச்சான்னு கேட்டு உட்காந்துக்கிறீங்களா? 8வது புக்கா எதுக்கு வச்சான்னா திருவாசகத்தை 8வது உயரத்துல இருக்குதான் திருவாசகம். அதாவது 8வது உயரத்துல அது மட்டும் இருக்குதான் திருவாசகம். அதான் 8வதா வையின்னானா இல்லையா. 9வது புக் என்னது, திருவாசகம், திரு இசைப்பா, திருக்கோவையார், அப்புறம் திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு, திருக்கோவையார், அப்புறம் திருமூல நாயனார் எழுதின திருமூலர் இருக்கிறார், திருமூலர் எழுதின திருமந்திரம், அப்புறம் 11ஆம் திருமுறை எல்லாரோட தொகுப்பும். பாருங்க, சாமிக்கு எது தெரியுமா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாரு. நான் நிறைய முறை இந்த கோயில எழுதியிருக்கேன், இதையும் சொல்றேன். சாமிக்கு பிடிச்சது நீங்க பாடுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்டா எங்கடா இந்த கோயில் திறக்கிற சாவி கிடைக்குன்னா, பெரிய பெரிய கோயிலுக்கு போங்க, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி, ஒரு மூலையே நின்னுக்கோங்க, பல கோடி பேர் இருக்கட்டும், போய் நின்று ஒரு 10 பாட்டு பாடி பாருங்க. நீ உங்களை எங்கிருந்து தான் ஒருத்தன் வந்து இழுப்பான்னு தெரியாது, இல்லை எப்படி தான் ஒரு கூட்டம் நவுறுன்னு தெரியாது. அந்த சாமி கிட்ட நீங்க போறதுக்கு வழி தானா கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஆமா, அரை மணி நேரம் ஏதோ பிரதோஷத்துல கிடைச்சது வந்து ஒருத்தன் பைத்தியக்காரமா பேசிட்டு போவான்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்க இருந்து தான் நேரம் கிடைக்கும் தெரியாது. அந்த ஐயரே வந்து கூப்பிடுவாரு, இல்ல யாரோ கூப்பிடுவாங்க, இல்ல எப்படியோ அந்த கூட்டம் நகர்ந்துரும், இல்ல மழை பெய்யும், உங்களுக்கு சாமி கிட்ட போறதுக்கு வழி கிடைக்கும். ஓகேவா? இது எதுக்காக சொன்னா, எல்லாரும் சாமியை பாடுறாங்க. ஓகேவா? இப்போ நான் சின்னோண்டா ஓபன் பண்ற இந்த பாட்டு. இன்னைக்கு என்னால ரொம்ப ராகம் தாளெல்லாம் போட முடியாது, கோச்சிக்காதீங்க. அடுத்த வாரம் கூட இது நல்லா ராகமா இப்போ என்னால எவ்வளவு முடியுதோ பாடி காட்டுறேன். எல்லாரும் இந்த பேப்பரை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு ரொம்ப சத்தமா பாட முடியல, நான் ராகம் பாடுறேன். நீங்க பெண்கள்ன்றதால நல்லா பாடலாம். அல்லேனும் மாசறுத்து ஆளும் தெய்வமே, அல்லேனும் மாசறுத்து ஆளும் தெய்வமே, அண்ணலே. நீங்க பாடாதீங்க, கேளுங்கன்னு சொல்றேன். நீங்க பாடகருங்க தான் எல்லாருமே, என்னோட நல்லா உண்மையிலே பாடுவீங்க தான். அடுத்த தடவை எல்லாரும் பாடுங்க. இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டுக்கோங்க எப்படி டியூன் வரப்போகுது. அல்லேனும் மாசறுத்து ஆட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி, அன்பில் முறை நடனபதியே, தில்லை நகர்வாழ் தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி, அன்பில் உரை நடனபதியே, சிவகாமி அன்பில் உரை நடனபதியே, நடனபதியே. இப்படி ஒரு இன்ட்ரோ ஒன்று தரணும். ஓகே, இது ஏன் இந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த என்ன சொல்லிங்க முன்னுரை ஏன் கொஞ்சம் இதா இருக்குன்னாக்கா, சாமியோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சாமியை புகழ்ந்து, சாமிய அதிபதி ஜனகாதிபதி இல்லையா, வேற என்ன அதுல வருது, துதிபதி சிவகாமி, அன்பில் உரை நடனபதியேன்னு, இதெல்லாம் யாருக்கு உண்டான பேருன்னா, இந்த அம்மா பேரு உமான்னா, வீட்டு பேரு கீதாவா இருக்கும், வீட்டு பேரு ராதாவா இருக்கும், இந்த மாதிரி இருக்குது இல்லையா. அந்த மாதிரி எல்லா பேரையும் சொல்லி சாமியை புகழ்ந்துன்னு வர்றது. சில நோட்டுங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, வள்ளலார் பாடினதெல்லாம் பிச்சு தள்ளுவாரு, சாமியை புகழ்ந்து தள்ளுவார். எப்படின்னா, நான் ஒரு சின்ன நோட் ஒன்று பாருங்களேன். நம்ம சிதம்பரத்துக்கு நடராஜர் கோயிலுக்கு போறோம்.
நடராஜ பெருமானே, நடராஜ பெருமானே, நடராஜ பெருமானே, வேற என்ன வருது வாயில? வரமாட்டது இல்லையா? அவர் போயினால தில்லை அம்பல கூத்தனே, சிவகாமி அம்மனின் நேசனே, விரிசடையானே, குஞ்சித பாதனே, அம்பலவானனே, மணியே, என் குருமணியே, என் மாணிக்க மணியே, நடன சிகாமணியே, நவமணியே, ஞான கண்மணியே, பொன்மணியே, நன்மணியே, நடராஜ மணியும் சாமி கிட்டே ஓடுறாரு பாருங்க. அப்படியே இங்க பாருங்க, அப்படியே பாருங்க, முள்ளு முள்ளாவது பாருங்க. அத மாதிரி சாமி கிட்ட ஓட வைக்கணும். ஒரு சக்தி ஒண்ணு வேணும். ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இல்லையா? அல்லல் எனும் மாசறுத்து ஆட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி, அன்பில் உரை நடனபதியே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி, அன்பில் உரை நடனபதியே, நடனபதியே, நடனபதியே. இப்படி போய் சாமி கிட்ட பாடனா 1,00,000 பேர்ல ஒருத்தன் எவனோ பாடுறான், கொஞ்சம் உருக்கமா வரானே மெய்சில் இருக்கு எவன் சொல்லி சாமி திறந்து பார்ப்பாரு கண்ணு. இதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸ் போனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களை இழுத்துன்னு போய் கிட்ட விட மாட்டான். இந்த மாதிரி பாடுற இன்ட்ரோடக்ஷன் பாட்டுங்களுக்கு எது கொடுக்காதுன்னா, நம்மளோட கவனம் எங்கேயோ இருந்தா கூட ஈத்துன்னு போய் சாமி அந்த நேர்கோட்டில் விடுறது உங்களை. இந்த வரி தாண்டா போட, இங்க போனா சாமியை பிடிச்சிக்கலான்னு காட்டுறது. இல்லைன்னா மனசு அங்கேயும் இங்கேயுமா அலையும். இப்ப பாடலாமா? அல்லல்லும் வாசலுக்கு ஆகும் தெய்வமே, அண்ணலே ஐயனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பது சிவகாமி, அன்பில் உரை நடனபதியே, தில்லை வாழ் நகர் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி, அன்பில் உரை நடனபதியே, நடனபதியே. எப்படி பாடினாரோ, எப்படி பாடினாரோ அடியார், எப்படி பாடினாரோ அடியார், அப்படி பாடலாம் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ அடியார், அப்படி பாடலாம் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ பாடினரோ. இது ஓகேவா? இப்ப நீங்க பாடு, நீங்க இப்ப இந்த ராகத்தை கேட்ச் பண்ணீங்களா இல்லையா? இல்ல சாமி, புளியோதரை வண்டி அவங்க திறந்தாங்க, அந்த வாசனை தான் மூக்க தூக்குது, எங்க நான் இதெல்லாம் பாக்குறதுன்றீங்களா? இல்ல, அதெல்லாம் கிடையாது. அது வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இன்னொரு ட்ரிப் ரிப்பீட் தரலாமா? எதுல இருந்து போலாம்? எப்படி பாடினால இருந்து போலாமா இல்ல அப்பர்ல இருந்து போலாமா? அப்பர்ல இருந்து இப்ப போகணும், அப்புறம் அப்பர்ல இருந்து போலாம், இப்ப லோவர்ல இருந்து போலாம். ஆமா, இப்ப எப்படி பாடினால இருந்து போனோமா இல்ல அல்லல் அல்லல் எனும் பாசறுத்து ஆளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி, அன்பில் உரை அன்பில் உரை நடனபதியே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி, அன்பில் உரை நடனபதியே, நடனபதியே.
பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனா ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனா ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ பாடினரோ பாடிட்டீங்களா? அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும். அப்பர் சுந்தரர் ஆளுடை பிள்ளைனா மாணிக்க ஞானசம்பந்தரோட பேர். அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும். அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும். 4 தடவை பாடுங்க. அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும். அது 3 தடவை, இதோட 4 ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது எப்படி வரணும்? அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து உன்னையே. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அருள்மணி அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து. வீரம் இருக்கணும் அந்த இந்த குரல்ல. அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து உன்னையே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனா ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ பாடினரோ. ஓகேவா? இப்ப நீங்களே பாடுறீங்களா? எந்த ஸ்டான்ஸா பாருங்க. எப்படி பாடினாரோ பாடுறீங்களா? பாடுங்க பாப்போம். அவர் பாடுறாரு கேமராக்காரு. அந்த பாருங்க, அழகா பாடு. எப்படி அம்மா ஒரு செய்ய முடியாத செய்யல எப்படா செஞ்சது கேட்பீங்க. எப்படா செஞ்சேன்னு எவ்வளவு ஆச்சரியமா கேட்பீங்க. வேணுமாமா எல்லாமே? நான் எதை பார்த்து சொல்றேன்னு தெரியல. பாப்போம் இருக்குது மாட்டாது. அந்த மாதிரி கேட்கணும். எனக்கு தேவையில்ல பேப்பர் இருந்தாலும் சொல்றேன். எப்படி பாடினாருன்னா எப்படி பாடி. நான் ஒரு தடவை பாடி காட்டுட்டுமா? ஆமா. அதாவது இது வந்து ரா பிச்சைக்கார மாதிரி நம்ம பாடக்கூடாது. பகல் பிச்சைக்கார மாதிரி பாடணும். பகல் பிச்சைக்காரன் நல்லா கேட்பான். ராத்திரில தான் அம்மா கண்ணு தெரியல ஒண்ணுமே தெரியலையம்மா. ஆனா ரா பிச்சைக்காரன் பாடுறதுல தான் தெய்வீகம் ஜாஸ்தி. இருந்தாலும் எப்படி பாடி. நான் உங்க வீட்டுல நான் வந்து வாசல்ல பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுங்க. இப்படி பாடினாதான் எனக்கு சோறு பாடுவீங்க. அது விட்டு இப்படி நான் எங்கேயோ அஷ்டம் வந்துட்டான் போல இல்லையா? இங்க பாருங்க. எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் எப்படி பாடினரோ அடியார் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனார் ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ பாடினரோ. இப்படி பாடினதான சோறு போய் தேடுவீங்க. அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும். எப்ப அப்பரும் சுந்தரன்னு வந்தாலும் கை உருக்கமா கண்ணு மூடியாவது வணங்கின ஒரு வினாடி உயிர் போனாலும் சாவ போறோம் அப்பர்னு சொன்னா கண்ணு மூடி ஒரு ஐயான்னு வணங்கிடு. அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும்
வாசகரும் பொருள் உணர்ந்து துணையே அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து உன்னையே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ பாடினரோ குருமணி சங்கரரும் பாருங்க என்ன பாருங்க அழகா கத்துக்குங்க குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் இப்படி பாடணும் வாய் வரணும் போட்டு மெல்லக்கூடாது கோதுமை ரோட்டி சாப்பிட்ற மாதிரி இப்படின்னு குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் எல்லாரும் என்ன பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க அப்புறம் பேப்பரை பாருங்க குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அப்படி அழகா பொறுமையா பாடு குருமணி சங்கரரும் அருமை அந்த மாதிரி இல்ல குருமணி உங்களோட தாழ்மை பணிவு அன்பு காதல் எல்லாம் அந்த வரியிலேயே இருக்கணும் வெறுப்பா குருமணி சங்கரம் அப்படின்னு கூடாது குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அருணகிரிநாதரும் அருள் சோதி வள்ளலும் ரிப்பீட் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அருணகிரிநாதரும் பாருங்க அருணகிரிநாதரும் என்ன கூட அருணகிரிநாதரும் அருள் சோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி இந்த லைன்ல கருணை கடல் பெருகி கருணை எல்லாம் உங்களுக்கு இருக்கிற கருணை எல்லாம் இந்த லைன்ல வரணும் நெஞ்சுக்குள்ள வரணும் கருணை கடல் பெருகி அப்படிலாம் வரும் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை சாதாரணமா பாடுங்க கருணை கடல் பெருகி அப்புறம் என்ன ஆகும் பாடுறவங்க எப்படி சாமியை பாடினாங்களாம் எப்படி பாடினாங்களாம் கருணை கடல் பெருகி காதலினால் உருகி அப்படி பாடினாங்களாம் நீங்க இந்த பேப்பர் வச்சு ஏதோ வச்சுமா கடல் இப்படி இருந்தீங்கன்னா எங்க ஊருக்கு போகுது இல்லையா கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கனித்தமிழ் சொல்லாங்க பாருங்க நம்ம பாடுற தமிழ் கனி போலியும் ஒரு பழம் மாம்பழத்தை எப்படி சாப்பிடுறீங்க அங்கங்க ஊத்துற மாதிரி கனித்தமிழ் சொல்லினால் அனுதினமும் உன்னை தமிழாலேயே சாமிய பாடிக்கிட்டே இருக்காங்களா கனித்தமிழ் சொல்லினால் அனுதினமும் எல்லா நேரமும் உன்னையே எப்படி பாடினாரோ கேட்கிறாங்க பாடலாமா இப்போ இந்த லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும் ஒரு தடவை பாடுறேன் அப்புறம் ஜாயிண்ட் பாட்டுக்கிறீங்களா குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கனித்தமிழ் பாருங்க அப்படி வரக்கூடாது கனித்தமிழ் சொல்லினாள் அனுதினம் பாருங்க கனித்தமிழ் சொல்லினாள் அனுதினம் இனி துணை எப்படி பாடினாரோ கடைசி ரெண்டு வார்த்தையை பிச்சு தூக்கி போடணும் ஓகேவா
கனித்தமிழ் சொல்லினாள் இனிதுணை அணுதினதும் எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாடனா ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ பாடினரோ அப்படி பாடுங்க பாப்போம். ராமச்சகார மாதிரி ஒருத்தர் தான் பாடினாரு, நீதி பேர்லாம் பாடல, ஒருத்தர் தான் ஆடினாரு, அதனால தான் அவர் நிறுத்திட்டார். சரி பாடுங்க. நான் இன்னொரு தடவை நான் பாடுறேன், அடுத்த தடவை நீங்க பாடுறீங்களா? எல்லாரும் பாடுவாங்க, மீதி நம்ம ஏகப்பட்ட பாடகர்லாம் இருக்கிறாங்கம்மா, நீங்க வேற. அல்லல்லினும் பாசருத்தாடும் தெய்வமே அண்ணலே நிலை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி அன்பில் முறை நடனபதியே. அவசரப்படாத, இந்த 2 தடவை பாடு. தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதி துதிப்பதி சிவகாமி அன்பில் முறை நடனபதியே. எப்படி பாடினாரோ எப்படி பாடினாரோ அடியார் எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாடினார் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினாரோ பாடினாரோ அப்பரும் சுந்தரரும் ஆண்டை பிள்ளையோ அப்பரும் சுந்தரரும் ஆண்டை பிள்ளையோ அருள்வாசகரும் பொருள் உணர்ந்து உன்னையே எப்படி அடியார் அப்படி பாடனார் ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ பாடினரோ. ஓகேவா, முடிஞ்சதா? அடுத்தது போலாமா? குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அருணகிரிநாதரும் அருஞ்சோதி வள்ளலும் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அருணகிரிநாதரும் அருஞ்சோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி கருணை கடல் பெருகி சத்தமா கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கண்ணி தமிழ் சொல்லினாள் இனிதுணை அணுதினம். அந்த லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்டைலா பாடணும். கண்ணி தமிழ் சொல்லினாள் இனிதுணை அணுதினம் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனார் ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ பாடினரோ. இப்படி பாடணும் இந்த பாட்டு. உங்களுக்கு எல்லாம் திருப்தின்றவங்க கை தூக்குங்க.
சரி, எல்லாம் கையாறிக்கிடுங்க. திருப்தி இல்ல, கழுது கத்தா இருந்ததுன்றவங்க கை தூக்குங்க. இல்லை, சரி. இப்போ நிறைய சொல்லணும் வந்தனே. 5 நிமிஷம் தான். சரி, 5 நிமிஷம் இருக்குதுன்றதால இந்த 2வது பேப்பரை அடுத்த வாரம் பார்க்கலாம். அந்த கீழே ஒரே ஒரு மந்திரா உங்களுக்கு ஒன்று எழுதியிருக்கேன். என்ன மந்திரா அது? சிவய நம பஞ்சபூத மந்திர பாடல் இல்லையா? அது பேர் சிவ பஞ்சாட்சரம்னு பேர். ஓகேவா? பஞ்சாட்சர மந்திரம்னா நமச்சிவாய் இல்லையா? நம சிவாய். சிவ பஞ்சாட்சரம்னா அதை விட கொஞ்சம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அமிர்தாஞ்சன்னு ஒண்ணு விற்கும், அமிர்தாஞ்சன் ஸ்ட்ராங்னு ஒண்ணு விற்கும் இல்லையா? இப்போ ஒரு சாதா மாத்திரை ஒண்ணு விற்கும், அது பக்கத்துல பாத்தீங்கன்னா டிஎஸ்னு போட்டிருப்பான். டிஎஸ்னா டபுள் ஸ்ட்ரென்த்னு பேர். அது மாதிரி ஃபோர்ட்னு போட்டிருப்பான். இபுப்ரூஃபன் ஃபோர்ட்னு போட்டிருப்பான். இல்லை மெப்தால் ப்ளஸ்ன்னு போட்டிருப்பான். ப்ளஸ்ன்னா எக்ஸ்ட்ரா இல்லையா? டிஎஸ் இதெல்லாம் ஒன்று தான். அதுமாரி இந்த பாட்டுக்கு சிவ பஞ்சாட்சரம். சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. இப்படி பண்றது. எல்லாரும் ஜாலியா உட்காந்து தூக்கத்தை எப்படியே இது பண்ணி கட்டுப்படுத்தி நமச்சிவாய 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 சாமி கும்பிடுறீங்க, தேடுறீங்க. சந்தோஷம். உங்க பாதங்களை தொட்டு வணங்குறேன். அதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுக்காக உங்க எல்லார் பாதத்தையும், இந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லார் பாதத்தையும் தொட்டு வணங்குறேன். ஆனா அதையே இங்க பாருங்க, சிவ பஞ்சாட்சரமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 பங்கு ஜாஸ்தி சாமி கிட்ட அருள் கிடைக்குன்னு சொல்றான். அதை எப்படி சாமி கத்துக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்ல சொல்ல வருது இல்லையா? இல்லையா? சொல்ல சொல்ல வந்துடும். அது மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் கேளுங்களேன். எனக்கு குரல் நல்லா இல்லை, கொஞ்சம் கிட்ட வந்து கேட்டுங்க. அந்த பாட்டுக்கு கீழே எழுதியிருப்பேன் பாருங்க. எல்லாரும் பாடலாமா? இப்போ சிவய பாருங்க, சிவ அத இங்க பாருங்க. அதெல்லாம் விடுங்க, எங்க பாருங்க. அத ஃபர்ஸ்ட் பார்த்து பாடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க. கழுத கத்துற நீங்க அங்க ஏதோ பேசிச்சுன்னு இருக்கிறீங்க. இங்க பாருங்க. சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. இது என்னங்க மூச்செல்லாம் வாங்குதுங்க, நாக்கெல்லாம் குளருதுங்க. அதெல்லாம் குளரவே குளராது. ஒரு தடவை வரலன்னா ஒரு 10 தடவை முயற்சி பண்ணா 2 வரும். 20 தடவை முயற்சி பண்ணா 4 வரும். ஒரு 100 தடவை பண்ணா அழகா வந்துடும். இதான் அந்த பைத்தியக்காரன் சொல்ல மட்டும் சொன்னா போலக்குது. சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. பாருங்க, அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண. சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. உண்மையிலே என் கூட அப்படியே சொல்லி பாருங்க, எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுது பாருங்க மைண்ட். சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. இந்த ஓம ஷார்ட்டா என் பண்ணக்கூடாது. நல்லா இந்த நாபியில இருந்து மூச்சை எடுக்கணும். சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய.
8 தடவை ஆச்சா இல்லையா? நான் எங்க என்னன்னு கேக்குறீங்களா? இன்னொரு 10 தடவை சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10 தடவை இன்னொரு 11 தடவை சொல்லலாம். நீங்க எண்ணிக்கவங்க முடிஞ்சதுன்னா ஐயா முடிஞ்சதுன்னு நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் 11 தடவை ஓம்ல ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு 11 தடவை சொல்லுங்க எல்லாரும். சிவய நமய நம சிவ சிவய நமய நம நம சிவய. சிவய நமய நம நம சிவய. சிவய நமய நம 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 சிவய சிவய நமய நம சிவய நமய நம நம சிவய. சிவய நமய நம சிவய நமய நம நம சிவய. சிவய நமய நம சிவய நமய நம நம சிவய. எத்தனாச்சு? 11 சொல்ல சொன்ன. ஒண்ணு சொல்லி முடிச்சிருங்க. சொல்லலாம்ல? நான் எங்க போயிட்டேன்னா நான் இங்கதான் இருக்கேன். சிவய நமய நம சிவய நமய நம நம சிவய.